ஜெயிக்கல, தோக்கல. நம்ம என்ன பண்ணாங்க? இன்னும் ஜெயிக்கல, இன்னும் நம்ம என்ன பண்ணாங்க? தோக்கல. ஜெயமும் வரல, தோல்வியும் வரல. அதுக்கு இந்த மதில் மேல அதுக்கு புலப்படுறதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தடுமாறி இருக்கும். ஆனால் தாவீதுடைய அந்த சாட்சி என்ன? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படியானால் நம்மையும் கர்த்தர் நிமிர்ந்து நிற்கத்தான் அழைத்திருக்கிறார். அவர் ஒருவனை ஆசீர்வதிப்பதல்ல, தேவன் யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அத்தனை ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறது. அதனால் இந்த ஆண்டிலே தாவீது மாத்திரம் சொல்வதல்ல, நாமும் சொல்வோம். என்ன சொல்வோம்? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிமிரும்படியான சூழலை ஒண்ணு எனக்கு தோணலையே. எல்லாமே ஒரு கேள்வியா இருக்கு. பிரச்சனைகள் வந்துகிட்ட இருக்கு. ஆரம்பிக்கும் போது என்ன வந்துருச்சு? எனக்கு பிரச்சனை இருக்கிறது, நிமிர முடியுமா? என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுமா? என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்குமா? இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு வருமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தில் தாவீது சொல்கிறான், நாங்களும் எழுந்து. தாவீது மாத்திரமல்ல, தேவனும் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இதோடு நம்மை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் திராட்சை செடியாக நாம் கொடியாக பின்னப்பட்டு வாழ விரும்புகிறபடியினாலே நம்மை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆறுதல் படுத்துதான் அனுப்புகிறவராக இருக்கிறார். நீங்க அநேக இடங்கள்ல போனீங்கன்னா அங்க சங்கடத்தோடு திரும்பி வருவீங்க, சஞ்சலத்தோடு திரும்பி வருவீங்க, பயத்தோடு திரும்பி வருவீங்க. என்னதுங்க? ஆனா தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி அனுப்புகிறவராக இருக்கிறார். அதனால் எப்படி எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம், எப்படி இருந்தா நிமிர்ந்து நிற்போம். அவர் இன்னும் என்ன பேச விரும்புகிறார்? நம்ம இன்னும் ஆண்டவர் கடந்த மாதத்தில் தியானித்த வண்ணமாக எலியாவை தட்டி, அது போல நம்ம என்ன பண்ணாங்க? தட்டி எழுப்ப விரும்புகிறார். அதனுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிங்கம் போல எழும்பும், கால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். இங்க பார்க்கிறோம், சிங்கத்தை குறித்தோ அந்த சிங்கத்தின் ஆக்ரோஷம் குறித்தோ அல்ல. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஓமையாக பேசினார். அதுக்கு எப்படி பேசினார்? ஒரு கதையாக ஜனங்கள் விளங்கிக் கொள்ள முடிந்தவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள் விளங்கிக் கொள்ள முடியல. அதனால்தான் சீஷர்கள் போல சொல்லுகிறார், உங்களுக்கோ பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அது போல இங்கே பேசுகிற காரியம் சிங்கத்தை அல்ல. இவர்கள் யார்? இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரா? எழும்புகிற மக்கள், நிமிர்ந்து நிற்கிற மக்கள் என்றுதான் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க, ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க, ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் என்பது பரிபூரணம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையும். அப்போ நமக்கு எப்படி கொடுக்கிற தேவன்? எல்லாத்தையும் பர்ஃபெக்டா தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் என்பது அந்த தேவன் கிட்ட நிறைவை கொடுக்கிறவர் தான் தேவன். அதனால் இங்கே அந்த ஜனங்களை குறித்து பாலாக்கட சொல்லுகிறான். அவங்க யார்? அவர்கள் எழுப்புவாங்க. சபிக்கபடியாக பாலாக்கின் மூலமாக எழுப்பப்பட்டு வந்தவன் தான் இந்த பிள்ளையா. ஆனால் இந்த பிள்ளையா வாழ்க்கையிலே அந்த ஜனங்களை பார்க்கின்ற போது எப்படி இருக்கிறது? அவங்க எழுப்புவாங்க. எப்படி எழுப்புவாங்க? சிங்கத்தை போல, துஷ்ட சிங்கத்தை போல எழுப்புவாங்க. பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்பாரு சொல்லி ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். இன்னும் பாலாக்கன செய்கிறான், எப்படியாகிலும் இஸ்ரவேலை சபித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும், அவர்கள் வாழ்க்கை முடித்து விட வேண்டும் என்று திட்டத்தோடு இருக்கிறார். அதற்கு பின்னால் தேவன் இன்னும் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள, இன்னும் தெளிவாக தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள பேச விரும்புகிறார். அதை 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்க. பிள்ளையாம் என்ன காண்கிறான்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, உங்களை ஆசீர்வதிப்பது யாருக்கு பிரியமோ இல்லையோ கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு என்ன பிரியமா? ஆசீர்வதிப்பதே பிரியம்.
அவருடைய ஆசையெல்லாம் நீங்க நல்லா இருக்கும். பிள்ளையாம் பார்க்கிறான், சபிக்க யோசிக்கிறான், சபிக்க முடியல. ஆண்டவர் சொல்லிவிட்டால் அவர் எப்படி எழும்புவார்கள்? துஷ்ட சிங்கத்தை போல எழும்புவார்கள், பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவன் இன்னும் நெருங்கி போக போக தேவன் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிள்ளையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்த பார்க்கும் போகாமல் நிமித்தம் அவனா பண்ணுங்க. நாள் பார்த்து என்ன பண்ணலாம்? நம்ம கூட என்ன நாள் பார்க்கிறோம், ஊர் பார்க்கிறோம், தேர் பார்க்கிறோம். நாள் பார்க்கிறோம், ஊர் பார்க்கிறோம், மாதா தேர் பார்க்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. இங்கே பிள்ளையாம் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவன் எதை பார்க்கிறவன்? நிமித்தத்தை பார்க்கிறாங்க. அதுக்கு அவங்க நிமித்தம் பார்ப்பான். என்ன பண்ணுவாங்க? நல்லது கெட்டது பார்ப்போம். அதுங்க 4 நட்சத்திரம்லாம் நம்ம என்ன பண்ணுங்க? 4 நட்சத்திரம், அதுங்க ராவுகாலம், யமகண்டம் தான் நமக்கு. கடைசி என்ன கண்டம் தான் நமக்கு? யமகண்டம் தான். நாம் யார் என்று சொல்லி பிள்ளையாம் மறுபடியும் ஒரு காரியம் சொல்கிறார். 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். பிள்ளையாம் தூரத்தில் பார்க்கிறான். அந்த ஜனங்களுடைய காரியங்களை பார்க்கின்ற போது அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? அவர்கள் ஜாதிகளோடு கூட கலவாமல் தனியே வாசமாய் இருக்கிற ஜனங்கள் என்பதை பிள்ளையாம் கண்டுவிட்டார். நம் வாழ்க்கையிலே உலகம் என்ன காண்கிறது? நான் ஒரு கிறிஸ்தவன், இங்க வந்து யாரா இருக்கீங்க? நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, இங்கேயே இருக்கிற, அங்கேயே இருக்கிற, இப்படியே இருக்கிற, அப்படியே இருக்கிற. என்னதுங்க? உலகத்துல ஒரு மனுஷன் கிடையாது. 2 மானம் வேண்டும், இறையிடம் நாம இங்க ஒரு மானம் இருக்கணும், அங்க ஒரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் அங்கே பிள்ளையாமுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? இவங்க யார்? இவர்கள் எந்த அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கூட கலவாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண எல்லாத்தையும் நடந்துங்க ஊரோடு என்ன பண்ணுமா சொல்லுங்க? ஊரோடு சேர்ந்து அதுங்க பூவோடு என்னதுங்க நார சேர்ந்து என்ன பண்ணுமா மணக்கு. அது போல ஊரோட சேர்ந்தா மணக்கும். அதுங்க எதோட சேர்ந்தா மணக்கும்? நம்ம தனியார் எப்படி இருக்கணும்? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். ஊரோட சேர்ந்தாதான் மணக்கும். வாழ்க்கை எல்லா ஜாதியோடு நம்ம அவங்க செய்யறது நம்ம செய்யணும், நம்ம செய்யணும் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு, இங்கே அமர்ந்திருக்கிற பிரசங்கிக்கிற நம்ம எல்லாம் வேறு ஜனங்கள். நாம் யார்? நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். ஆவிக்குரிய சொல்லுங்க தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்ம எப்படி தொழுது கொள்கிறோம்? அவரை ஆவியில தான் தொழுது கொள்கிறோம். எப்படி தொழுகிறோம்? ஆவியில தான் அவரை உணர்றதுக்கு, ஆவிக்குள்ளாக தான் அவரை உணர முடிகிறது. நாம் மாம்சத்தில் பார்க்கவில்லை. அதனால் பிள்ளையாம் அந்த மக்களை பார்க்கின்ற போது அவங்க யாராய் தெரிகிறார்கள்? கலவாம். என்னதுங்க? நீங்க யாரோட என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? பொங்கல் முடிச்சுங்களா? அடுத்த பொங்கல் தான் அப்ப வச்சுக்கலாம். இப்ப முடிச்சு இல்லைங்களா? அங்கதுங்க கலந்து இருந்து முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க? வந்து ரிலாக்ஸா உட்காந்துட்டோம். என்ன பண்ணாங்க? புது வருஷம் புதுவானில் என்ன தீர்மானம் பண்ணாங்க? நம்ம என்னென்னவோ தீர்மானம் பண்ண பண்ணாங்க. இந்த கழுவுற மீன்ல நடுவு போயிட்டு என்ன பண்ணோம்? நம்ம வந்து இப்போ தேவனை சோதரிக்க வந்துட்டோம். ஆனால் தேவனுடைய பார்வை பிள்ளையாம் பார்க்கின்ற போது அவர்கள் யாராவது தனித்து விடப்பட்ட ஜனங்கள். அவங்க யாருங்க? தனி ஜனங்கள். நீங்கள் என்ன யார் தெரியுங்களா? தனி ஜனம். ஆமா, தனி தேவனை துதிப்பதற்காக தனியாக்கப்பட்ட ஜனங்கள். நாம் யார்? நம்ம தனி மாநிலம். யார்? நம்ம யாருங்க? பாண்டிச்சேரிக்காதுங்கிறது அது தனித்து தமிழ்நாடு தான் இருக்குது. ஆனா அதுக்கு யூனியன் அதுங்கிறது. ஆமா, அது போல நம்ம யாரு தெரியுங்களா? ஒரு யூனியன். நம்ம யாருங்க? நம்ம தனித்து விடப்பட்ட ஜனங்கள் அவரை துதிப்பதற்காக. அனுதினமும் துதிக்கிறோமா? பாடல என்ன பாடலாம் பண்ணோம்? கடைசியில் பாட்டு பாடுங்க. என்எஸ் ராஜாவுக்கு என்னாலும் என்னாலும் சோத்துரிக்கிறோமா?
இந்நாள் ஒரு நாள் தான் ஸ்தோத்திரிக்கிறோம், அது கூட அரைகுறையா ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமே கர்த்தர் வித்தியாசமாக பேச போறாங்க யோசிக்க. ஏன்னா எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி அழைச்சிட்டா. நீங்க ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஜெயிக்கணுமா தோக்கணுமா? ஜெயிக்கணும்னா நான் யாரா இருக்கணும்? தனி ஜனமா பிரிஞ்சு என்ன பண்ணுங்க, அந்த அந்த இதுலயே நிலப்பட இருக்கவே. அதனால கஷ்டம் வந்தாலும் சரி, அதனால நஷ்டம் வந்தாலும் சரி, அதனால மனசு தாங்கல் வந்தாலும் அது நமக்கு சொல்லுங்க. இல்லங்க அவங்க வருத்தி கூப்பிடுறாங்க, நீங்க வருத்தி சர்ச்சை கொண்டு வர முடியாதுல்ல, முடியலையே. வருத்தி கூப்பிட்டாங்க, பொங்கலோ முடிச்சு. ஆனா வருத்தி கூப்பிட்டாங்க, பண்ணாங்க வருந்தி வருத்தி கூப்பிடுறாங்க. இன்னைக்கு குடியரசு நாள் இல்ல, அதுக்கு நான் எடுத்து சரி அந்த ஒரு படத்தை எடுத்து நான் பண்ணலாம், குட் மார்னிங் பிரைஸ்தான் பண்ணலாம். சரி நினைச்சேன், அவன் சொன்ன இல்ல இது தேவனுடைய நாள். என்ன நாள் இது? அதை விட இது பெரிது. ஆமா சொல்லுங்க. நான் யோசிச்ச எடுத்து என்ன பண்ண, அதை விஷ் பண்ண ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் வருது இல்ல, அதை யோசிக்கும் போது இல்ல இது கர்த்தருடைய நாள். அதுக்கு இதற்கு முன் நாள் அறப்படுகிற குடியரசு வாழ்த்து உங்களுக்கு ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு ஆனா யாருடைய நாள் இது? அவருக்குரியது. இந்த நாள் அவரை கனப்படுத்த வேண்டிய நாள் இது. இந்த நாளை இந்த உலகத்தோட இந்தியன் யாரு? இந்தியன் தான். இந்தியில பிறந்ததுக்கு பெருமடைன்னு தான். ஆனால் நான் இந்தியா இருந்தாலும் கூட நான் பிரிக்கப்பட்டவன், ஜாதிகளோடு கூட கலவாமல் இருக்கிறவன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக்கப்பட்ட மக்கள் தான். நம்மை குறித்துதான் ஒரு வேல்யூ இன்னும் நமக்கு தெரியல. வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் யார் என்பது தெரிந்து கொள்ள முடியும். பிலேயாம் என்ன காண்கிறான்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பெரியம் என்று கண்டான். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் யார் என்று, இந்த ஜனங்கள் ஜாதியோடு கூட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பாங்க. யாரோட வாசமா இருப்பாங்க? தனியாக தேவனோடு கூட. ஆதாமும் ஏவாள் பண்ணாங்க, தேவனோடு இணைஞ்சிருந்தாங்க. பாவம் வந்த போது பண்ணாங்க, விலகி போயிட்டாங்க. தேவன் இணைய வருகிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் என்ன செய்திருக்கிறேன்? மறைஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு முன்வரைக்கும் தேவனோடு கூட வாசம் செய்தார்கள். தாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை அறியாதபடி இருந்தாங்க. குழந்தை போல இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறார் அல்லவா, சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவராயத்தில் ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின போது என்ன கிடையாது? குழந்தை தன்மை தான். என்ன தன்மைங்க? அவளுக்குள்ள கசப்பு கிடையாது, அவளுக்குள்ள மூர்க்கம் கிடையாது, அவளுக்குள்ள வைரக்கம் கிடையாது, அவளுக்குள்ள பெருமை கிடையாது, அவளுக்குள்ள என்ன கிடையாதுங்க? எந்த விதமான ஆக்ரோஷ தன்மையும் கிடையாது. ஒரு குழந்தையினுடைய வடிவத்தில் தான் இருந்தாங்க. எப்போது பாவம் வந்ததோ அவர்கள் தாங்கள் நிர்வாணி என்பதை அறிந்தார். அப்பதான் வெட்கம் வந்தது, சூடு வந்தது, எல்லாம். அதுக்கு முன்னாடி கிடையாது. அவங்களுக்கு கிறிஸ்துவத்துக்குள்ளாக நமக்கு என்ன பண்ண வெளிப்படாதுங்க? சூடு சொல்ற சொல்லுங்க. ஆமா, அவன் என்னால பேசுதோம், எனக்கு சூடு சொன்ன, எனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எனக்கு என்ன ரகசியம் தெரியுங்களா? எனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்ற ரகசியம் தெரிஞ்சனால நான் சூடா எழுதலாம் பண்ண மாட்டேன், அவனுக்கு பதிலடி கொடுக்கவே கிடையாது. வேதம் நமக்கு விவரமாய் சொல்கிறபடினாலே நாம் தனித்த ஜனங்களாக இருக்க வேண்டும். 24 வருடமாக 2 வாசிக்கு. இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாலமிறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? அவன் வாழ்க்கையில பார்க்கணும் போது நிமித்தம் பார்த்து பேசலாம் பண்ணாங்க. நிமித்தம் பார்த்து நான் பண்ண காரியங்களை பேசுதான். ஆனா இப்போது என்ன வந்து விட்டது? ஆவியானவர் யார் மீது வந்து விட்டார்? அவங்கிட்ட வரம் இருக்கிறது, வெளிப்பாடுகள் இருக்கிறது. நிமித்தம் பார்த்து போலாம், இந்த நேரத்துல பேசலாம், இந்த நேரத்துல சொல்லலாம் பண்றாங்க. ராவு காலத்துல அடிச்சிடலாம், எவங்க என்ன பண்ணணுமோ முடிச்சுதான் நினைச்சா நிமித்தம் பார்த்தா அது அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அவனுக்கு முடியல. அதுக்கப்புறமா என்ன பண்ணாம நிமித்தம் பார்க்காம இருக்கிற போது தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களினுடைய பாளையம் இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அதுக்கு தேவ ஆவி இறங்கி என்ன பண்ணுங்க? அது வரைக்கும் என்ன பண்ண? மாம்சத்துல பேசுறது என்ன பண்ணாம இனி ஒரு நாட்கள்ல தேவன் ஆவினாலே பேச விரும்புகிறார். மாம்சத்தை என்ன பண்ண நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன். இது வரைக்கும் என்ன பண்ண நானு இது என்ன கிடையாதுங்க. தேவ ஆவி இறங்கிட்டாருன்னா நம்ம யாருக்கு நம்ம தனித்திருக்கணும். ஊரோடு சேர்ந்து வாழவோ
நமக்கு என்ன கிடையாது அதிகாரம். ஆவியானவர் இறங்கி விட்டபடியினாலே அப்போது அவர் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிள்ளையாம் சொல்கிறது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. எனக்கு இப்பதான் கண்ணே தெரியுது. எப்ப தெரியுதுங்க? இந்த வருஷம் கண்ணே தெரியல. கண் திறக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் வசனங்கள் சிச்சை நடுங்க. வசனம் என்பதற்கு கடினமானதுதான். சொல்லிதான் ஆகணும். சொல்லாம இப்படியே விட்டுட்டு போனா உங்க கணக்கை என்கிட்ட கேட்பான். யார் கணக்குங்க? என்கிட்ட கேட்பார் கணக்கு. நீ சொன்னையா? நான் சொன்னதை சொன்னாயா? நீ கண் திறக்கப்பட்டாயிற்று. கர்த்தரை பார்க்கிற வரையில சபை என்பது என்ன? கர்த்தரை சந்திக்க முடியாது. கடந்த வாரம் சொன்னது போல 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 23:10 பிள்ளையாம் கர்த்தரை சந்தித்து நடுங்க. இந்த இடம் நடுங்க தேவனை சந்திக்கின்ற இடம். யாரை சந்திக்கின்ற இடம்? தேவனை சந்திக்கின்ற இடம் தான் திருச்சபை. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக என்ன பண்ண சபைக்கு நானே வரல. கர்த்தரை ஆராதிக்க வருகிறபடினாலே இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து வைத்து பேயோரின் குமாரனாகிய பிள்ளையாம் சொல்கிறது, கண் திறக்கப்பட்டு உரைக்கிறது. தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வ வளம் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நடந்து தேவ சமூகத்தில் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய அந்த மகிமையை கண்டு பட தாழ விழுந்து தள்ளப்பட்டாங்க. கர்த்தர் சமூகத்தில் பயம் இருக்கணும். தேவ சமூகத்தில் பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தில் பயந்தால்தான் ஞானம். தேவனை அறிகிற ஞானம், தேவனை புரிகிற ஞானம். அதனால் எங்க அவன் சொல்லுகிறான், தொடர்ந்து வாசிக்கமா? யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இவங்க யாருங்க? வருகின்றவங்க பரதேசிங்க. யாருங்க? கேள்வியோடு வராங்க. பரதேசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கண் திறக்கப்பட்ட பிற்பாடு பிள்ளை என்ன சொல்லுகிறார்? எப்படி இருக்காங்க? அழகா இருக்கிறீங்களே. எப்படி இருக்கீங்க? தேவ பார்வையில அழகா இருக்கு. ரசிக்கிறார்கள் தெரியுங்களா? கருப்பா இருந்தாலும் அழகாய் தேவன் இங்க வராருன்னா ஏதோ கண்காய இருக்கு. ரசிக்கிற பண்ணுங்க. உங்கள் துதிகளை தேவன் ரசிக்கிறார். உங்கள் ஆராதனை தேவன் பிரியப்படுகிறாங்க. அவர் எடுத்துக்கொள்கிறார். தேவன் துதிகளை ஏற்றுக்கொள்கிறார், துதிகளை அங்கீகரிக்கிறார், துதியை இறங்கி வருகிறவரா இருக்கிறார். அவர் உங்களை எப்படி பார்க்கிற? நம்மை அழகா இருக்கிறாங்களே. பாலாக்குக்கு அவங்க ஒரு பரதேசியான ஜனங்கள். அவங்க வாழ்க்கை என்னவென்று தெரியாதபடிக்கு என்ன பண்ணாங்க? ஒரு நாடோடிகளை போட போறாங்க. டென்ட் நடுங்களுடைய வாழ்க்கை டென்ட் என்ன பண்ணுவாங்க? கூடாரம் விட்டு எடுத்து போயிட்டு இருப்பாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கிறது. பாலாக்குடைய பார்வைக்கு மட்டும் இருக்கிற அற்பமா இருக்கிறாங்க. தேவ பார்வையிலே பிள்ளையாம் எப்படி பார்க்கிறான்? அவளை அழகா இருக்கிறார். இன்றைக்கு நம்மை தேவன் பார்க்கும்போது அழகாய் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாருங்க? அழகா பார்க்கிறார். ஒரு சில கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் எப்படி அழகா மாறுது பண்ணப்படணும். நம்முடைய அழகே வித்தியாசமா மாறுது இல்லைங்களா? அது போல இந்த ஆலயத்தில் வரும்போது தேவ பார்வையில் இருக்கீங்க எல்லாருமே அழகா புரிந்து கொள்ளுங்கள். உங்களை எழுந்து நிமிர்ந்திருக்க தேவன் அழைத்திருக்கிறார். முதலாவது எப்படி பார்க்க நம்மை காரணம் என்ன? சம்பந்தம் கலவாம வந்திருக்கிறாங்க. யாரோடு? ஜாதிகளோடு கிடையாதுங்க. எந்த இதுல பண்ணுங்க, அவங்க சம்பந்தம் கலக்கல. துன்மார்களுடைய வழியில் இல்லாமலும் பாவியுடைய வழியிலே உட்காராமலும் பரியாசங்களுடைய பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அங்க போய் விட்டடிக்கிறது, இங்க வந்து கட்டடிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்க என்னடோ பேசுற வழி இல்லைங்களா? எப்படி எப்படியும் பழகிட்டு இருக்க வழி இல்லைங்களா? தெரியல. நாம் வருகிறோமே, நம்ம அழகை ரசிக்கிற ஒரு தேவன் இருப்பது நமக்கு தெரியல. பிள்ளையாம் பார்க்கிறான். எப்ப பார்க்கிறாங்க? ஆவியானவர் இறங்கின பிற்பாடு. இரண்டாவது அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு பார்க்கிறான். ஐயோ, இந்த ஜனங்கள் ரசிக்கின்ற ஜனங்களா? யார் ரசிக்கிறது? தேவன் ரசிக்கின்ற அளவுக்கு அழகான மக்களா இவர்கள்? ஆம், நீங்கள் தேவ பார்வையிலே அருமையான மக்கள், அழகான மக்கள், கர்த்தரை துதிக்கிற மக்கள். உலகத்தில் எல்லா மக்களுடைய அந்த வழிபாடுகள் எல்லாம் மூக்குறுந்த முகநாதமாக இருக்கிறது.
ஆனால் தேவனோ என் ஆவியின் என் தேவனுக்கு இருக்கிறதா என்னை காண்கிறார். என் அழகை, உள்ளான அழகை, நான் எந்த நோக்கத்தோடு ஆலயத்துக்கு வந்தேனோ என்கிற அந்த அழகை பார்த்து ரசிக்கிறார். எப்படி வந்தேன், எதற்காக வந்தேன், என்ன பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையை மேற்கொண்டு வந்தேனே. இல்ல இந்த வாரம் அங்க போயிட்டேன்னா அதனால வரல, இந்த வாரம் எங்க போயிட்டேன்னா அதனால இல்ல. உன் அழகை ரசிப்பதற்குரிய ஒரு தேவன் இருப்பதை அறிந்து கொள்ள முடியாம காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. தேவன் யார் என்கிற மகிமை தெரியாதபடி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் மற்ற ஜனங்களுடைய வழிபாடெல்லாம் நான் ஒரு சகோதரியை போய் பார்க்க போனேன். அரசாங்கத்தில் நல்ல ஒரு ஹை லெவல்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க குடியரசு காலையில பிளாக் என்ன பண்ண கொடியேற்றணும். காலை 5 மணிக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு பிரைஸ் எல்லாம் பாஸ்ட் எனக்கு இப்ப என்ன பண்றாங்க, காலையில என்ன பண்ண போயிட்டவங்க மற்ற நேரம் என்ன பண்ண 9 மணிக்கு போய் என்ன பண்ணுவாங்க, என்ன அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, குடியேற்ற பண்ண காலையில என்ன பண்ணுவாங்க, கணம் அதுக்கு குடியரசு கொடி என்ன பண்ணுவாங்க, அந்த ஆபீஸ்ல வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறாங்க. நேற்று அந்த ப்ரோக்ராம் லெவலில் நான் போயிட்டு போது பேசியிருந்தேன். அதுக்கு 2 நாள் பேசும்போது அந்த எல்லாருக்கிட்டையும் அந்த காரியங்கள்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணல நீங்க அப்படின்னு. ஆனால் காலையில பார்க்கறேன், என்னதுக்கு எனக்கு கொடியை ஏற்றணும், என்ன பண்ணுறது 8 மணிக்கெல்லாம் கொடி ஏற்றணும். எம்டி வருவாங்க, எல்லாம் கவர்னர் மாளிகை பக்கம் இருக்கு, எல்லாம் ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்குது. காலையில டாண்டா பண்ணுங்க 4:45 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க ரிப்ளை பண்றாங்க, பிரைஸ்லாம் பாஸ்ட் இருந்துக்கு. அப்பயோ சில நேரங்கள் குடிக்காக என்ன பண்றாங்க, காலையில இருந்து குடிச்சு என்ன பண்றாங்க, ரெடி ஆகுது. நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க, என்ன நேரமும் தெரிய மாட்டுது, கர்த்தருடைய ஓய்வு நாளை குறித்தும் மகிமை புரிய மாட்டுது. அப்ப தேவ பார்வை எப்படி அழகா இருக்க முடியும்? அவர் பார்ப்பது வெளித்தோற்ற அழகல்ல, உள் தோற்றத்துக்குள்ளாக தேவனை குறித்து எந்த அளவிலே மனதில் வைத்திருக்கிறேன் என்பதை பார்ப்பதுதான் தேவனுடைய அந்த அழகை பார்க்க. அந்த பார்க்கிறாங்க வெளி தோற்றம் என்ன பண்ண வேண்டியது, பார்க்க வேண்டிய அவசியம். இப்போ என்ன ராணுவத்தில் சேர்ப்பாங்களா, போலீஸ்ல தள்ளிடும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் யாரு நாங்க கிடையாது, தகுதியே கிடையாது. ஆனால் தேவனும் அவனுடைய ஊழியத்துக்கு அழைத்தது காரணம் என்ன, உள்ளான அந்த ஏக்கங்களை கர்த்தர் பார்த்தார். அந்த ஆரம்ப நாட்களிலே ஒரு கூலி வேலை செய்கிறவனா இருந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவார். அந்த நாட்கள் வறுமை இருக்கும். ஆனால் காலை என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கு சென்று விடுது. எப்படி எனக்கு தெரியல, கர்த்தர் நடத்தினான். இப்பதான் நிறைய வித்தியாசங்கள். அந்த நாட்கள் வறுமை வேதனையான ஒரு சூழலுக்குள்ளாக அவ்வளவு பகிராயத்தோடு ஒரு ஓலை வீட்டுல கிறிஸ்டிலாம் தெரியும் அங்க இருந்திருக்காங்க, சோறு கூட இருக்கா. ஆனாலும் தேவ சமூகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போவேன், மகிழ்ச்சியா போவேன், குடும்பமா போவேன். எந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா கர்த்தரை நான் பார்க்க போறேன். யாரை பார்க்க போறேன், அவரை பார்க்க போறேன். நான் கணத்துக்குரியவர் அல்லவா அவர், துதிக்கு பாத்திரர் அல்லவா அவர், வானாதி வானம் கொள்ளவர் அவர். நம்மை தெரிந்து கொண்டாரே, ஒரு கூலிக்காரன் என்னை தெரிந்து கொண்டாரே. சபையிலே எல்லா ஜனங்களை விட எளிமையானவனாய், ஒரு ஏழையாய், ஒரு தரித்திரனாய், படிப்பில்லாதவனாய் இருந்தேன். ஆனால் கர்த்தர் சந்தித்தார். கர்த்தரை நான் பார்த்தேன். கர்த்தரை ஒவ்வொரு வாரமும் போகும்போது பார்க்கிறேன், உணர்றேன், அவரை மகிழ்ச்சி அடைகிறேன். பாடும்போது மகிழ்ச்சியோடு கூட அங்கே தேவ செய்தி வரும்போது உள்வாங்கும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் சபைதான், தேவ ஐக்கியம்தான். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் மாத்திரமல்ல, நாம் தேவபால் எப்படி இருக்கிறோம், அழகாய் இருக்கிறோம். 6 வாசிகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. பாருங்க, வர்ணிக்க என்ன பண்ணுங்க, அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல இருந்து பரவி போகிறதுக்கு, ஆறு அப்படியே பரவி போகுது, பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தின் தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள இருக்கிறார்கள். வாசியை தொடர்ந்து. அவர்கள் நீர்ச்சாலையில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாய பார்க்கிலும் உயரவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். எல்லோரை பார்க்கிலும் அவன் யாராயிருக்கிறான், உயர்கிறவனாய் இருக்கிறான். யாராயிருக்கிறான் அவன், ஆகாயை பார்க்கிலும்
அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவரை செய்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்கிருந்து புறப்பட பண்ணினாருங்க? எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்தார். எகிப்து என்பது எனக்கு அடிமைத்தனமான ஒரு தேசம். இஸ்ரவேல் மனுங்க நம்ம கூட ஒரு விக்கிரக அடிமைத்தனத்தில் இருந்தோம். அங்கிருந்து புறப்பட்டு வந்தவங்க தான் நம்ம எல்லாம். எங்க இருந்த சிலை வழிபாட்டு இருந்தோம் அல்லவா? எங்க இருந்தாங்க? சிலை வழிபாட்டுக்குள் இருந்தோம் அல்லவா? அங்கிருந்து புறப்பட்டு வந்தபடினால் தான் நான் அழகா இருக்கிறேன். விக்கிரக வழிபாடு தேவனுக்கு வேதனைக்குரியது. விக்கிரக வழிபாடு தேவனுக்கு வெறுப்புக்குரியது. அடிமைத்தனம் நம்மள சிலை வழிபாட்டு இருந்தா நம்ம வந்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் ஆவியினால தேவனை உணர ஆரம்பிச்சு. அது கூட அந்த சிலையை பார்த்து தொட்டாலும் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இல்லை. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. எந்த அடிமைத்தனங்க? விக்கிரக வழிபாட்டின் அடிமைத்தனத்தில் இன்னைக்கு உலகம் இருக்கிறது. உலக வழி நடந்த உலகத்தில் என்ன பண்ணுங்க? எகிப்துக்குள்ள இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? பார்வோன் சொன்னால் ஆவிக்குலகத்தில் அவன் சாத்தானை காண்பிக்கிறது. எகிப்து சொன்னால் உலகத்தை காண்பிக்கிறது. அடிமைகளா இருந்தவருடைய சிலர் புறப்பட்டு அவர்களை புறப்பட பண்ணினார். நம்மை கர்த்தர் அடிமைத்தனத்து புறப்பட பண்ணி தேவனை துதிக்கும்படியான மக்களை மாற்றினார். அதனால்தான் அவருடைய பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின் சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. வர்ணிக்கிற நம்மை பார்த்து உன் துதி எவ்வளவு எஃபெக்டா இருக்குது. உன் பாடல், உன் கவனம், உன் சிந்தை, உன் யோசனை, நீ தேவனை தேடுகிற விதம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் பார்த்து வர்ணிக்கிறார். ஆனால் அவர் யாராவது எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த மக்கள். கேள்விக்குறி. நாங்களும் எழுந்து நிற்க முடியுமா? தோத்துடுவோன்னு பயமா இருக்கு, வீழ்ந்துடுவோன்னு பயமா இருக்கு, வெட்கப்படுவோன்னு பயமா இருக்கு. தாவீது சொல்கிறார், நாங்களும் எழுந்து நீங்களும் நானும் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தான் போகிறோம், நிற்கிறோம். இந்த பாதையில் கடந்து வந்தால் நின்றுடும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை குறித்து எனக்கு கிடைக்கிற கவலையே எனக்கு ஆரம்பமே இந்த வருஷம் பிரச்சனை ஆரம்பிச்சு. அதை பத்தி என்ன கிடையாது கவலையே. என் ஆத்மா தேவனுக்குரியது, பிள்ளைங்க ஆத்மா அவங்களுக்குரியது. உங்க பசிக்கு நீங்க சாப்பிட்டா பசி போகும். அவங்க பசிக்காக உங்க பசிக்காக சாப்பிட்டா போகுமா? உங்க ஆத்மா தான் என்னுடைய ஆத்மா. என் ஆத்மாவே கர்த்தரை. குடும்பம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுக்கு தடையாக எது வந்தாலும் பண்ணுவாங்க யோசிக்கவே. நான் தேவனை தொடர்ந்து ஆராதிப்பேன். நல்ல போராட்டத்தை போராடுகிறேன், ஓட்டத்தை முடிக்கிற அளவுக்கு ஓடிட்டு இருப்பேன். தவிர எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை தலையில ஏற்றிக்கப்பட்ட அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாய் தேவன் அவளை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாம் இருக்கிறதுக்கு ஒருத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் ஒன்பது வாசிங்க. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் அடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருங்க? உங்களை ஆசீர்வதிக்கிற உலகத்தின் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்குமா இருப்பாங்க. உங்களை ஒரு இடிவா யோசிச்சா உங்களுக்கு பிரச்சனை தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னால் நீங்கள் தேவ பார்வையிலே அழகானவர்கள், அந்தஸ்தானவர்கள், தேவனால் எகிப்தை விட்டு புறப்பட பண்ணின விசேஷமான ஜனங்கள், வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறபடினாலே உங்களை யார் ஆசீர்வதிக்காம பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடந்த வாரம் நான் உப்ளி தார்வாடு வரை போயிருந்தேன். பெங்களூர்ல ஒரு 8 அங்கிருந்து ஒரு 12 மணி நேரம் பிரயாணம். அது அங்க எல்லாருமே தெலுங்கு, எல்லாருமே அங்க இருக்கும், தமிழ் தெரியாது. ஆனால் 3 நாட்கள் அங்க இருந்து அவ்வளவு கனப்படுத்தினாங்க. ஒரு மொழி எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஒரு வீடு எனக்கு அப்படின்னா பண்ணுங்க, அவ்வளவு பெரிய வீடு மாளிகமா இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன பண்ணாங்க, நீங்க இங்கேதான் இருந்த பசங்க என்னுடைய கீழே கொடுத்து என்ன பண்ணுங்க, நேரத்துக்கு ஆதாரம். அவ்வளவு ஒரு கனத்தை நான் பார்த்தேங்க. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வதிக்கவில்லை அவர்கள் செய்வார். ஆசீர்வதி சொன்னாங்க. இன்னைக்கு அடிக்கடி வாங்க பாஸ்டர், மொழி தெரியல உங்களுக்கு, ஆனால் ஆவியின் அபிஷேகம் இருப்பதை உணர்ந்தாங்க. மொழி அவனுக்கு தெரியல. இங்க எப்படி ஆவியானவர் பிள்ளையாமல் இறங்கினார், அது போல ஆவியானவர் என்னோடு இருப்பதினால் தான் அங்க இருக்கிற எல்லா ஒரு 10 குடும்பங்களை சந்தித்து அவங்க எல்லாரும் தெலுங்கு தான் பேசுவாங்க.
எனக்கு ஒரு தெலுங்கு அதுக்கு இங்கிலீஷ்ல அரைகுறையா பேசி நான் பண்ணிட்டேன், முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணுங்க பாஸ், ஏன்னா தூரமா இருக்கிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு அது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ட்ரெயின் இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு கிளம்புனேன், அடுத்த காலையில 4:45 மணிக்கு அங்கே போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு, அந்த பனி பயங்கரமான குளிர் இருக்கு, போகும்போது பலவீனம் போல இருந்தது, ஆனால் கர்த்தர் பணத்தை கொடுத்தார். அந்த குளிரோ அந்த பனியோ எந்த விதமான சேதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் சுகத்தோடு கூட கொண்டு வந்தார். காலையில நாங்க ஏர்லி மார்னிங் அந்த கொஞ்சம் உள்ள போனா அந்த அவுட் ஆஃப் சிட்டிமா இருக்கும், ஃபுல்லா சுத்தி காடு மாடலா இருக்கும், அவ்வளவு குளிர் எனக்கு நல்லா தெரியுது. ஒரு இருட்டு வழியில் அப்படியே போயிட்டு இருக்கிறோம், ஒரு வெள்ளையா ஒரு பறவை பார்க்கறேன். அதுக்கு என்னன்னு பார்த்தா அப்படியே பெரிய ஒரு ஆந்த வெள்ளையா இருக்கிறதுக்கு அப்படியே அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன பார்வைகள் என்னென்ன காட்டுறாரு, இயற்கை ரசிக்கிற எனக்கு ரொம்ப அப்படி பார்க்குறேன், அப்படியே முறைக்குது, நல்லா பெருசா இருக்குன்னு ஒயிட்டா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அந்த அதுக்கு பிளாக் தான் நிறைய பார்க்கணுங்க, ஒயிட்டை பார்க்குற அந்த கண்ணு மாத்துறதுக்கு யோசிச்சு ஆண்டவர் பாரு, இந்த பணியில கூட என்னை தேவன் கிருபையை பாதுகாத்தார். என்னுடைய பேக் எடுத்துன்னு போனேன், அவர் ஃப்ரெண்ட்ல வச்சாரு, வேண்டாம் தம்பி நான் வாங்கி என்ன பண்ணேன் மேலே என்னுடைய உடம்புல அப்படியே வச்சுட்டு போனேன் நான். அப்புறம் அவர் சொல்றாரு, பாஸ்டருடைய பைபிள் என்ன பண்ணுங்க, அவரு என்ன பண்ணுங்க வெயிட்டை தாங்கிட்டு வர்றாருங்க, போகும்போது பலவீனம் போல இருந்து சொல்ல விட்டுலாம் கடந்த வாரலாம். ஆனால் கர்த்தர் 3 நாட்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமாக மேல இருந்து கீழே வந்து அவருடைய அந்த பிரதர் வந்து துபாயில் இருக்கிறாரு, அவர் ஆர்டர் பண்ணதுக்கு அவர் ஒய்ஃபிட்ட சொல்றாரு, பாஸ்டுக்கு மார்னிங் டிஃபன் கொடுத்துடணும், லஞ்ச் கொடுத்துடணும், அதுக்கு எல்லா அதுக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார். நம்மை ஆசீர்வதிக்கவில்லை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம சாதாரண மக்கள் யோசிக்கிறோமா, நாம் தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்கிறார்களோ தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அதற்காக அழைத்த வாசிக்க தொடர்ந்து. அப்பொழுது பாலாக் பிலியாமின் மேல் கோபம் கொண்டவனாகி கையோட கை தட்டி பிலியாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைப்பித்தேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். நீ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே பிலியாம் பாலகனை சபிப்பதற்காக தான் அழைச்சான். அவனுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் கொடுக்கலாம் பண்ணான், சபிக்கும்படியே அழைச்சான். அவன் எவ்வளோ முறை பேசி கூட நான் பண்ணது, கடைசியா ஆண்டுடைய கண் திறக்கப்பட்டு ஆவியானவர் பிழையாமல் இறங்கின பிற்பாடு டீட்டெயிலா சொல்லிட்டாரு. பண்ணுங்க என்ன சொல்றாருங்க, அவங்களை ஆசீர்வதிக்கல என்ன பண்ணானு, அவங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வாய்க்காது, உங்களை தொட்டா அவர் கண்ணை தொடுவது போல. தெரியுங்களா, யாரா இருந்தாலும் சரிங்க, உங்களை தொட்டால் அவருடைய கண். அப்சலோம் தான் மகன், தாவீதை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. மீகாள் மனைவி, தாவீதை ஏளனமாய் பேசுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. அவள் பிள்ளை பெறாதவளாய் கடந்து போனாள். இந்த தேவ ஜனமாய் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் யாராலும் எழுத முடியும். வைராக்கியத்தோடு கூட தேவனுக்காக நாம் ஜீவிக்க பிரயாசப்பட்டு விட்டால் ஒருவரால் உங்களை தொட முடியாது. பார்க்கிறான், நான் எவ்வளவு பணத்தை கொடுத்தேன், என்னென்னவோ பணியெல்லாம் செலுத்த முடியா, இங்க அங்க ஓடி வந்தன, என்ன பண்ண 3 முறை என்ன பண்ணாங்களே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சிட்டீங்க. நீ பார்க்கிறோம், ஜனங்களை யாரால் சபிக்க, உங்களை ஒருவரால் சபிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே மந்திரமோ தந்திரமோ பழிக்க முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக சும்மா இல்லைனப்போ தேவ ஜனங்கள், விசேஷமான ஜனங்கள் பிரிக்கப்பட்டோமே, புறப்பட்டு வந்தோம், எங்கிருந்து விக்கிரக வழிபாட்டிலிருந்து புறப்பட்டு வந்தோமே. எந்த ஒரு பொருளும் எனக்கு விக்கிரகம் அல்ல, குடும்பம் எனக்கு ஒரு விக்கிரகம் அல்ல. பிள்ளை இருக்கலாம், மகள் இருக்கலாம், மகன் இருக்கலாம், பேரப்பிள்ளைகள் இருக்கலாம், சகோதரிகள் இருக்கலாம், எதுவும் எனக்கு பெரிதல்ல. தேவன் தான், அவர் தான் கனப்படுத்துகிறாரே. எங்கெல்லாம் செய்கிறோம் அங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையை பார்க்கிறேனே. மொழி தெரியாதத்தில் எவ்வளவு அன்பை செலுத்துகிறார்கள் மக்கள், எவ்வளவு நேசம், எவ்வளவு அதை பார்க்கிறேன். அப்படியே கலங்க, அந்த வீட்டுக்குள்ள இருந்து கலங்க. ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு இடத்தை கொண்டு வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம் என்ன, ஆசீர்வதிக்கவே. அதனால நாமும் சொல்லணும், நாங்களோ எழுந்து நிமிர்ந்துதான் நிற்க போறீங்க. ஆனால் என்ன செய்யணும், பிரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கணும், புறப்பட்டு வருகிற ஜனங்களா இருக்கணும். மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாதுங்க, பின்னாடி போயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, வாழ்ந்தா உமக்காக தான். வாழ்ந்தா உங்களுடைய வீட்டை குறித்துதான பக்தி வைராக்கியம் என்னுடைய இதயத்தை பட்சித்தது. வைராக்கியமா இருக்கணும், விட்டு கூட விடுங்க. மண்
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். இது மண் இருந்ததுங்க, மண் இது, மாணிக்கங்க அவர். இது மாய பூமி, இது மகிமையின் தேவன். சாலமோன் சிறந்த ராஜா. அவன் முடிவில் சொல்லுகிறான், சூரியனிக்கலா எல்லாமே மாயைதான், வேஷம்தான், சூனியம்தான், சூதுதான். ஒன்னும் கிடையாது, என்ன கிடையாதுங்க, மண் தான், மண்டை ஓடுதான். யாருக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் நம்மை கர்த்தர் புறப்பட பண்ணினபடியினாலே அவன் சொல்லுகிறான். மறுபடியும் வாசிக்க 10. அப்பொழுது பாலாக் பிலியாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடு கை தட்டி பிலியாமை நோக்கி, கையோடு கை தட்டினாருங்க. என்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்க. அது வித்தியாசமான கை தட்டாங்க. எனக்கு நான் ஒரு முறை அதை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். வித்தியாசமான கை தட்டுறது. பாவி நான் பண்றாம, நான் உனக்கு இவ்வளவு கூலிய கொடுத்து இவ்வளவு ஒரு நாள் ஸ்டெயின் பண்ணி வந்து அவங்களை சபிப்பேன்னு சொல்றதால சபிக்க முடியாது. ராஜாதான், நான் பிள்ளையா ஒரு தீர்க்கதரிசி தான், நான் புதி சொல்கிறவன் தான், நான் அவரோட மாத்திரமல்ல, நான் யாரை நிமித்தம் பார்க்கிறவன் தான். ஆனால் என்ன பண்ண முடியாதுல்ல, உங்களை ஒருவரால் அழிக்க முடியாது, உங்களை ஒருவரால் ஒடுக்க முடியாது. அழிக்கவோ ஒடுக்கவோ நானே உருவானதான். நான் பண்ணுவேன், என்ன அழிச்சிக்க முடியாதுங்க, என்னை நானே அழித்துக் கொள்வேன். யாருங்க, நான் அழியணும் யாருக்கிட்ட இருக்கு, உங்களால முடியாது, நானே அழிச்சுக்கலாம். யாரால முடியாதுங்க, உங்களால என்னால என்ன பண்ண, உங்களை அழிக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க. ஆனா என்ன பண்ண முடியுங்க, அழிச்சிக்க. சத்தியத்தை தெரிந்தும் கூட என்னை நான் என்ன பண்றது, அதற்கு நான் கீழ்ப்படியாமல் போனால் என்னை அழித்துக் கொள்வனாய் இருக்கிறேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாயே, ஆகையால் உன்னிடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன். நீ கனம் அடையாதபடிக்கு கர்த்தர் உன்னை தடுத்தார். அவனுக்கு தெரிஞ்சிச்சு யாருங்க, கர்த்தர் தடுத்தாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொடுக்கும்படி எல்லாவற்றையும் தடுப்பாருங்க. கர்த்தர் தடுத்துருங்க. அதனால் அவன் தொடர்ந்து வாசி. அப்பொழுது பிலியாம் பாலாகை நோக்கி, பாலாக் என்னும் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதுக்கு கர்த்தரின் கட்டளை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்வதையே உங்களுக்கு சொல்றேன். நாம சொல்ல பார்க்கல, நான் சொல்வதெல்லாம் யார் சொல்றதுங்க, சொல்ல மாட்டேன். இல்ல, இவர் மனசுல வச்சு குத்துறாரு. அதுங்க மனசுல வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் சொல்வதையே. என்ன சொன்னார் கர்த்தர், நாங்களோ எழுந்து அதெல்லாம் சொன்னார். உங்களுக்கு என்ன சொன்னாருங்க, நீங்க தோற்றுவீங்க சொன்னீங்களா, நீங்க வெட்கப்பட்டுருவீங்க, உங்களுக்கு வியாதி வந்துடும் சொன்னாருங்களா. அவரும் சொல்லல, என்கிட்ட என்ன பண்ற தேவன் நிமிர்ந்து நிற்கும்படியே சொல்லிருக்கிறான். அந்த நிமிர்ந்து நிற்பது கூட வழியை பேசிக் கொண்டிருக்கிறான். எப்படி இருந்தா நிமிர்ந்து என்ன பண்ண முடியும், சமுதாயத்துல நிற்க முடியும். ஜனங்கள் மத்தியில நான் வைக்கப்படாம இருக்கணும்னா என்ன நடக்கணும், இதையெல்லாம் தேவன் பேசுகிறான். இடத்திலே மீறக்கூடாது, கர்த்தர் சொல்வதையும் சொல்லுவேன் என்றார். இடத்திலே அனுப்பினேன், நான் சொல்லவில்லையா, நான் சொல்லிதானே வந்தேன். நீ பணம் கொடுக்கலாம், நான் சொல்லவில்லையா. ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதுதான் பண்ண உங்களுக்கு. தேவ ஆலயம் தேவ சபை என்பது ஆண்டவர் சொல்வதை பகிர்ந்து கொள்வதுதான் தேவனுடைய ஆலயமும் தேவனுடைய. நான் உங்களை குற்றப்படுத்தவோ, நான் நீதிமான் என்று அல்ல. என்னதுங்க, வசனம் எனக்கும் தான், வார்த்தை என்னதுங்க இருப்புறமும் என்னோட கர்த்தர் பேசுகிறார். நான் ஜாதியோடு கூட ஒன்றி போனால் வெட்கப்பட்டுதான் போவேன். அதுக்கு நான் எல்லோரோடும் என்னதுங்க வெட்கப்பட்டாங்க, நான் இணைந்து கொண்டால் வெட்கப்படுதான். நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன். வாசிக்க தொடர்ந்து, இதோ நான் பிற்காலத்திலே உங்களுக்கு தெரிவிப்பேன். பாருங்க, தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து கண் திறக்கப்பட்டவன் தெளிவா பேசுறாங்க. இந்த சந்ததிக்குள்ளாக ஒரு செங்கோல் உதிக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கொடுத்து ஒரு வெளிப்பாடை கூட பேசுகிறார். அது 17 வாசிங்க. தேவன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது விழுவுகிறதாவது, அவரை காண்பேன் இப்பொழுதும் அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். பாருங்க, யாரை குறித்து பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை. பிள்ளையாம் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னதை அவன் கீழ்ப்படிந்து தேவ ஜனங்களை ஆசீர்வதித்தபடியினாலே
இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய வெளிப்பாடை தேவன் கொடுக்கிறார். நாம் தேவனுக்கென்று கீழ்ப்படிந்து வாழ்கின்ற போது அநேக வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுப்பார். குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுப்பார். கணவனோடு மனைவி எப்படி, மனைவியோடு கணவன் எப்படி, பிள்ளைகளோடு பெற்றோர் எப்படி, பெற்றோரோடு பிள்ளைகள் எப்படி, வேலை எப்படி, படிப்பு எப்படி என்கிற வெளிப்பாடெல்லாம் கற்றுக் கொடுப்பார். அவன் எதை வெளிப்படுத்துகிறான்? யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஏசாயா அதற்கு பின்னால் தான் சொல்கிறார். ஆனால் பிலேயாமுக்கு காரணம் என்ன? தேவ வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விட்டார். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில வந்து இந்த தேவனுக்காய் வாழ வாழ உங்களுக்குள்ளே தேவாவினப்பட வெளிப்படுத்துவார். இங்க என்ன பேசலாம், அங்க என்ன பேசலாம், இங்க எப்படி பேசலாம், அங்க எப்படி பேசலாம், இவங்ககிட்ட எப்படி பாடலாம். இந்த வெளிப்பாடெல்லாம் யார் கொடுப்பார்? 25 வருஷங்கள் இந்த ஊழியம் மாத்திரம் அல்ல, வெளியிலே நான் கடந்து போறேன். கன்னட மக்கள் மத்தியிலே கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போது தெலுங்கு மக்கள் மத்தியிலே பயன்படுத்தி கொண்டு வருகிறார். டெல்லி போனதான் அங்க நார்த் இந்தியன், ஹிந்தி, என்னது 3 மொழி உள்ள மக்களிடத்தை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எங்கெல்லாம் போகிறனோ அந்த இடத்துக்கு ஏற்றபடிதான் நான் வார்த்தைகளை பேசுவேன். ஒருவரை குறித்தும் குற்றம் சொல்லவோ, ஒருவரை குறித்தும் விரோதம் பேசவோ, மற்றவர்களை குறித்து இழிவாய் பேசுகின்ற அந்த காரியம் எல்லாம் இல்லாதபடிக்கு தேவன் ஞானத்தோடு நடத்தி கொண்டு வந்தபடினால்தான் இந்த ஊழியம் மாத்திரமல்ல, வெளியிலே நூற்றுக்கணக்கான மக்களை சந்திக்கபடியாக கிருபை செய்திருக்கிறார். இல்லாட்டி அவங்கள பத்தி இவங்க கிட்ட, இவங்கள பத்தி அவங்க கிட்ட கோல் மூட்டிட்டு இருந்தா என்ன பண்ண முடியாதுங்க. வீட்டுல போக மேல வந்து அண்ணன் இருப்பாரு, கீழே தம்பி இருப்பாங்க. தம்பி வீட்டுல போனா தம்பி மனைவி பாஸ்டர், இப்படி பாஸ்டர், அப்படி பாஸ்டர், இது பாஸ்டருக்கு அப்படிங்களா. மேல போனா அவங்க இவங்களை பத்தினதுக்கு இது என்ன பண்ண, இந்த மனசோட வச்சு என்ன பண்ணுது, இதை நான் வெளியில பண்ண மாட்டேன். கீழே போனா அவங்க இப்படி சொன்னாங்கல்ல, மேல வந்து என்னது, இந்த கதைக்கு என்ன பண்ண மாட்டேனானே. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கதை, இந்த கதை, ஊரு கதை என்னதுங்க. இங்க இருந்து அமெரிக்கா போயிடும் என்ன பண்ணுங்க, இங்க இருந்து என்ன பண்ணுங்க, இங்க உட்காந்து என்ன பண்ணுங்க, அமெரிக்கா கதைக்கு போயிடணும். தேவன் அந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பான். அதுக்கு எந்த வீட்டிலையும் கர்த்தருடைய ஈவதுங்க யாருக்கும் பிரச்சனைக்கு நல்லது ஆனது கர்த்தர் பார்க்கிறார். வெளிப்பாடுகளை கர்த்தர் பிள்ளை கிட்ட எப்படி பேசணும், அந்த வெளிப்பாடு சொல்லுங்க. அங்கே பிழையா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுத்தின செய்தான் இஸ்ரவேல் ஆசீர்வாத பிற்பாடு இயேசுடைய பிறப்பினுடைய அந்த வெளிப்பாடை இங்கே சொல்கிறார். கடைசியா ஒரு வசனம் சொல்லி படிக்க வாஞ்சிக்கிறேன். அது 25ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை செலுத்தும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். எந்த ஜனங்கள் புசித்தார்கள்? இஸ்ரவேலர்கள் போயிட்டு என்ன பண்ணாங்க? பிள்ளையாம் சொல்லி என்ன பண்ணா, அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது, அவங்களே என்ன பண்ணுவாங்க, தங்களை அவங்களே மாட்டிக்காம தவிர நான் பண்ண முடியாது. ஒன்றும் அப்படியே காலம் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் வளர்ச்சி ஆக என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் சித்தியிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரர்களோடு கூட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் என்ன பண்ணாங்க, புசித்து அவர்கள் தேவர்களை எங்கிருந்து வந்தாங்க, அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க. என்ன பண்ணாங்க, இப்ப நம்ம என்ன பண்றோம், அடிக்கடி ஏதாவது ஒரு என்ன பண்ணுங்க, சிலை வழிபாடுல போய் கேட்டுவோம். என்ன பண்ணணுமோ சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அம்மா கேட்டாங்க, நாங்க பெரியவங்க அங்க கல்யாணம் ஆகும்போது எங்க காலை கருணமான் என்னங்க காலை. நான் சொன்னேன், சரி உங்க வீட்டுக்காரு அப்படி இருக்கிறாங்க, அவருடைய அவரால் காலை கழுவிட்டு நீங்க பண்ணி பின்னாடி என்னதுங்க இல்லை, என்னோட காலை கழுவினா யோசித்து பாருங்க. என்னுடைய தங்கச்சி சங்கீதா கல்யாணம் தெரியுங்களா, நான் தான் அண்ணன் முக்கியம் அண்ணனப்பட அதை எட்டா என்ன பண்ணுங்க, என்னுடைய பெரியமா மகன் அப்பாவுடைய காலை என்ன பண்ணுங்க கழிச்சு என்னதுங்க சொல்லுங்க. மாமா எந்த உரம் நல்லதுங்க, யார் நானு அம்மாங்க அல்லது தாய் மாமன். என்ன மாமன் இங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சம்பந்தம் ஆயிட்டாங்க. இல்லைங்க நான் தாய் மாமன் என்ன பண்ண போயிட்டு அவங்களுக்கு தலை கட்டு சொல்லுங்க. 20 வருஷமா தலை கட்டு கால் கட்டி எந்த கண்ணை கட்டலாம். தேவன் நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை
ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பார்வையோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் வந்துடுச்சு. நல்ல அவருக்கு சாந்தமா இருக்கும். நீங்க நினைக்காதீங்க 7 நேற்று யாரும் ஒருத்தர் பேசும்போது நான் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் அப்படி பார்க்க அப்படி படுத்துன்னு இருக்கிறார். அதுக்கு 70 முறை மன்னிச்சாருங்க. அதுக்கு படுத்துன்னு அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கிறார். அதுக்கு ஜெபிக்க போனேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன பண்ணுறது, அந்த சிலுவையை எடுத்து வச்சுட்டா கூட நான் என்ன பண்ணணும்னு பிடிப்பேன். அதுக்கு சிலுவையில் போய் எடுத்துட்டு அப்புறம் 70 முறை மன்னிச்சிருக்கிறாரு. இப்போ மன்னிப்பார் இப்போ என்ன பண்ணாருங்க. ஆனா கோபம் நான் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இவருக்கு ஜீவனை கற்றுக் கொடுத்துருக்கு. சொல்லும் போது பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு. நான் சொல்லிட்டேன் அதுக்கு ஜீவனை கற்றுக் கொடுக்க அவரை பார்த்து தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் தேவன் நமக்கு இறக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கோபம் அடைகின்ற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க சொல்லுங்க. கோபமும் ஒரு நிமிஷம் முடிஞ்சிடும். அதுக்கு 1000 வருஷம் ஒரு நாள்னா கோபமும் ஒரு செகண்ட் அப்படி வந்து போனால முடிஞ்சு போச்சு கதை. ஆனா இதுவரைக்கும் கிருபையா கத்தர் காத்து கொண்டு வர காரணம் என்ன, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்படுவோம், முயற்சிப்போம். அதனால என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுக்கு இடம் கொடுக்க சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே, இல்லைங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வரங்கட்டீங்களா, கூடாது. எது கூடாதுங்க, தலைக்கட்டு சொல்லுங்க கூடாது. அந்த வேலையில யார் கிடையாதுங்க. நான் அழகா பாக்குறாரு, நான் போய் இந்த தலை கட்டிட்டு வந்தா எப்படி யோசிச்சு பாருங்க. கை கட்டிக்கிற பரவாயில்ல, தலையை கட்டின்னு வந்து நான் இருக்கு, நான் பாஸ்ட் தலை கட்டி வந்துக்கிறேன். அதுக்கு பார்க்க எப்படி யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்குமா யோசிங்க. நீங்களும் பரவாயில்ல, நான் கட்டினா படாதுங்க. யோசிச்சு பாருங்க. அவர் பார்வைக்கு நான் அழகா இருக்க முடியுமா யோசிக்க. காலையில் என்னதுக்கு 6:15 ஆயிடுச்சு. 6:15 ஆயிடுச்சுன்னு ஒரு பையன் அதுக்கு 6:15 ஆயிடுச்சு. அதுக்கு ரெடி ஆயிட்டு தான் பண்ணுறாரு. ரெடி ஆயிட்டு கிளம்புறேன். ஐயோ 6:15 ஆயிடுச்சு. உங்களுக்கு 7:15 ஆயிடுச்சு. பாடின பாட்டே பாடுவாரு. எனக்கு தெரியாத பாட்டா சொல்லுங்க. அதுதான் அவருக்கு அழகுதுக்கு. உங்கள் நேரங்களும் உங்களுடைய கிரியைகளும் உங்களுடைய செயல்களும் தான் தேவனுக்கு அழகை உண்டாக்குகிறபடினாலே அவர் என்ன செய்து விட்டார்கள், கடைசியாக என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் அந்த கோபத்துக்கு உள்ளாகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி. உக்கிரமான கோபம், அதுக்கு கோபம் அதோடு மாத்திரம் அல்லது உக்கிரமான கோபம். அப்ப பாருங்க, கோபமும் இருக்கும், உக்கிரமான கோபமும் வந்துடும். தெரிஞ்சுக்கிங்க, என்னது புரிஞ்சுக்கிங்க. நம்ம தேவனுடைய ஜனங்கள் புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா என்ன பண்ணுங்க, அதுக்கு அந்நிய நிபத்தோடு கூட பிணைக்கப்படாது இருங்க. நாம் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள்லாம், தேவ ஆவி பெற்ற மக்கள்லாம். அதனால் இன்றைக்கு தேவன் நம்மை எழுந்து நிமிர்ந்திருக்க அழைத்திருக்கிறார். அந்த நிமிரக்கூடாதபடிக்கு யார் தான் செய்ய முடியும்? நான் தான். யாருங்க? யானை கொடுத்தா நான் தான் வாழ்ந்ததுக்கு நானே என்னுடைய வாயால என்னுடைய செயலால என்னை நான் அழிச்சிக்க முடியும். என்ன பண்ண முடியுங்க? என்ன அழிச்சிக்க முடியும். அதனால் தேவனுடைய தீர்மானம் என்ன, எழுந்து இந்த வருஷம் ஜெயிக்கணும். அதுக்குதான் இந்த ரூட்டெல்லாம் காண்பிக்கிறாங்க. அதுக்குதான் இந்த வழியெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு இல்ல, நான் உங்களை ஆசீர்வதிப்பது தான் என்னுடைய பிரியமா இருக்கு. உங்களை வந்து அழகா பாக்குறேன், உங்களை இந்த ஆண்டு உயர்த்த யோசிக்கிறேன். நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். யாரோடு கூட இணைந்து கொள்ளாதபடிக்கு தேவனை தேடுவோம். தேவ சமூகத்துக்கு அதிகமாக வாஞ்சியோடு கூட கடந்து வருவோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆண்டிலே உயர்த்தவே உயர்த்தும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக எங்களை பார்த்து அழகாக பார்க்கிறீங்க. பரவி போகிற நதிகளைப் போல, சந்தன மரங்களைப் போல ஆண்டவரே எங்களை மேன்மையாக பார்க்கிறீங்க. இங்க இருக்கிற யாரும் உங்க பார்வையில் சிம்பிளான மக்கள் கிடையாது, விசேஷமான மக்கள். துதியை ஏற்றுக்கொள்ள இறங்கி வருகிறீர்களே, எங்களை பார்க்க வந்திருக்கிறீங்களே, உங்க நன்றி செலுத்துகிறோம்.
உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய தேவன் எங்களை பார்க்க வந்திருக்கிறீங்க. என் நாமத்தில் எங்கே 2-3 பேர்கள் கூடியிருப்பீர்களோ அவர் மத்தியில் நான் வருவேன் சொன்னீங்க அல்லவா, வந்துட்டீங்க. என்ன பார்க்க வந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. விசுவாசமா சொல்லுங்க, என்ன பார்க்க வந்தீங்க, என்னோட பேச வந்தீங்க, என்னை எச்சரிக்க வேண்டிய காரியத்தில் எச்சரிச்சிட்டீங்க, என்னை குறித்து ஒரு மேன்மையான திட்டங்களை வச்சிருக்கிறீங்க. அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நான் இனி பிணைக்கப்படாதபடி, அந்நியரோடு கூட இணைந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நான் தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை கொடுங்க ராஜா. கேட்போமா? என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவர் சொன்னார் அல்லவா, தேவனுக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்கிற அந்த கிருபையை கொடுங்க. கேளுங்க, தேவன் செய்வார். நல்ல வழி இதுவே, நடவுங்கள் என்று நடத்துவார் தேவன். அவ்வளவுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பால் தேவன் கொடுப்பார். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக இந்த ஆண்டு விரும்பியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கு ஆணையிட்டது போல எங்களுக்கும் ஆணையிட்டு என்னவெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தீரோ அதை இதுவரைக்கும் செய்தீர். இந்த ஆண்டும் செய்ய போறீங்க. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பேராய் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ஆசீர்வதிங்க. குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் முதல் கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே நன்மையால் முடிசூட்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிறையா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவருடைய கர்த்தர் வருகை மட்டும் என்னைக்கும் இருப்பதாக.